லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், மேடம் குழந்தையோட ரிப்போர்ட். ஓ, இத கொண்டு போய் ரிசப்ஷன்ல காட்டுங்க. அவங்க நெக்ஸ்ட் வேக்சின் டேட்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேங்க. தேங்க் யூ. சரி செல்லம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆஹா இல்ல, வேக்சின் போட வந்தோம். திரும்பவும் லக்ஷ்மி நர்மதாவை பார்த்துட்டாங்களே. எனக்கு என்னமோ தப்பா நடக்க போற மாதிரியே தெரியுது. தடுப்பூசி போட்டிருப்பாங்கல்ல, குழந்தைக்கு அசதியா இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான். பெட்ல போடாம தோல்லையே போட்டு தூங்க வைங்க. ஏன்னா நம்ம உடல் உஷ்ணம் குழந்தைக்கு இதமா இருக்கும். இல்ல வேண்டாம், சின்ன குழந்தை, ஏதாவது நோய் வந்துடும். குழந்தைய ரொம்ப நேரம் ஆஸ்பத்திரியில வச்சிருக்காதீங்க. சரிங்க, உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அப்புறம் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்போ உடனே தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. போலாமா? வாங்க.
பசியோடு வாடும் ஒரு பிள்ளை கண்டு உந்தன் உயிர் போக துடித்தாயடி. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கோடி பந்தம் உந்தன் உறவில் கண்டோமடி. பிறர்க்காக வாழும் உன் வாழ்க்கையில் உண்டாக்கினானே நம் தேவனே. என்னாலும் உன் அன்பை மறவேனடி. உயிரோடு உயிராக இருந்தாயடி. 100 ஜென்மம் நீயும் வாழ ஆரோ ஆராரோ. தாயே நீயாரோ ஆரோ ஆராரோ. தாயே நீயாரோ. ஆமா, எப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வருவாரே, இந்த டைம் அவர் வரலையா? வரல டாக்டர். இல்ல, வரப்பெல்லாம் அவரு குழந்தைய பத்தி ஏதாவது டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாரே, அதனாலதான் உங்களை கேட்டம்மா. என்னங்க ரிப்போர்ட்ல இங்க உங்க ஹஸ்பண்ட் பேரே இல்லையே, அவர் பேர் என்ன? மேடம், உங்களை தான் கேக்குறேன், உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. சந்தோஷ். மேம், சந்தோஷ். ஓகே மேடம், யார் வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? பவி, பவி, சாரி மேம். பவி, பவி சொல்றத கேளு, நில்லு. பவி, பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி. பவி ப்ளீஸ், பவி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சந்தோஷ், என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நான் தான். உனக்கும் இந்த என்ன? குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பவி நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நான் சொல்றத நீ ஆல்ரெடி அப்பாவா ஆயிட்ட. ஆனா அது ஏன் குழந்தைக்கு இல்ல. பவி ஏன் பவி நீ இப்படி எல்லாம் பேசுற? அந்த குழந்தை தான் இறந்து போச்சே. அத காரணம் காட்டி பிறக்க போற என் குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஓ, அந்த குழந்தை போய் இல்லனா எல்லாம் முடிஞ்சிடுமா? தப்பு பண்ணது எல்லாமே சரியாயிடும், அப்படிதானே? இந்த ஜென்மத்துல நீ பண்ண தப்ப சரி செய்யவே முடியாது. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அப்பாவோட இனிஷியல் தேவையே இல்ல. பவி, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். இப்ப அதை உணர்ந்துட்டான்ல, நீ அவனை மன்னிக்க கூடாதா? ஒரு அப்பாவா குழந்தை மேல அவனுக்கும் உரிமை இருக்கு இல்ல? ஓ, உரிமைய பேசுறதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குழந்தைக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத பாரு, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கோவப்படுறது குழந்தைக்கு நல்லதில்ல. இந்த நேரத்துல உனக்கு இருக்கிற குணாதிசயங்கள் தான் குழந்தைக்கும் வரும். நாளைக்கு அதுவே குழந்தைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என் குணம் என் புள்ளைக்கு இருக்கிறது ஒன்னும் தப்பில்ல. என்னோட கோவம் நியாயமானது. என் புள்ளையும் என்ன மாதிரியே உங்க கூட சேராம இருக்கிறதுக்கு இந்த கோவம் தான் உதவும். பவி, குட்டி, நீ வருத்தப்படாத. பவிய பத்தி எனக்கு தெரியும். அவ இப்ப இருக்கிற கோவத்துல படபடன்னு பேசிட்டு போறா. கண்டிப்பா உன்னை சீக்கிரம் புரிஞ்சுக்குவா. அந்த நம்பிக்கையில தாமா நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ஹரிக்கு என்னாச்சு? டக்கு டக்குன்னு காணாம போயிடுறான். நர்மதா, வா சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து நீ நார்மலாவே இல்ல. ஏதோ பார்க்க கூடாதத பார்த்த மாதிரி பதட்டமாவே இருக்க. பார்க்க கூடாதது இல்ல நர்மதா,
என் வாழ்க்கை பூரா யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேனோ அவங்கள பார்த்து தான் இப்படி பயப்படுறேன். எல்லாம் என் தலையெழுத்து. லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? ஐயோ, நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. என்ன கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம்ல. நீ பார்த்த, அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு வேற இருந்த. நான் பார்த்து பேசினேனா? எப்போ? எங்க? நம்ம ஊசி போட போறதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்கதான். ஊசி போட்டுட்டு வரும்போது குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு சொன்னாங்களே, அவங்கதான். ஓ, அவங்களா? ரொம்ப அழகா இருந்தாங்க ஹரி. அவங்க வளர்த்த குழந்தைக்கு அவங்களே எப்படி பாத்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. செம்மல்ல. என்னை எப்படியாவது சீக்கிரம் ஃபாரின் அனுப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க அவங்கள பாத்துருவோமோன்னு பயமா இருக்கு. அவங்கள பார்த்துட்டா இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதனால as soon as possible தயவு செஞ்சு என்ன ஃபாரினுக்கு அனுப்பிடு. நீ மட்டும்னா இன்னும் 2 நாள்ல உன்னை அனுப்பிடலாம். நீ குழந்தையும்ல தூக்கிட்டு போகணும்னு சொல்ற, அதான் ப்ராப்ளமா இருக்கு. இவனோட அம்மா இல்லாம இவனை தூக்கிட்டு போக முடியாது. இங்க கூட அதை இதுன்னு சொல்லி கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சா ஃப்ளைட்ல ஏத்திடுவாங்க. பட் அங்க இறங்கும் போது அவங்க உன்னை பிடிச்சிருவாங்க. ஒன்ஸ் உன்னை பிடிச்சு ரிட்டர்ன் அனுப்பிட்டா அப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எந்த கண்ட்ரிக்குமே போக முடியாம போயிடும். அதான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்றேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டோன்ட் வரி, இங்க எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த ப்ராப்ளமும் கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா பறந்து போக தான் போறீங்க. சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரமா வா. சொல்லுப்பா. ஒரே மழையா இருக்குப்பா, என்ன பண்றது? இவரை கேட்டு பார்க்கலாம். சரி, போட்டோ காமிச்சு கேளுங்க. எல்லா வேலையும் கெட்டு போச்சு போ. வந்துடுறேன். சார் சார், சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்கவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. தேடி வந்திருக்கோம். இல்லம்மா, இவரை நான் இந்த ஏரியால பார்த்தது இல்லை. ஓகே சார், வாங்க போலாம். வாங்க சரி, போலாம். வாங்க வேற எங்கேயாவது போய் பாப்போம். அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையம்மா. தேடிட்டு இருக்கோம் சார் இவரை. ஓ அப்படியா? பார்த்தது இல்லம்மா. அது காட்டுங்க. இது என் போன் கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கும் சார். சார் இது சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கவரை பாத்துட்டீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல. சார் ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கவரை பாத்திருக்கீங்களா? இதோ இவர் தான். காட்டுங்க. யாரு? ஹரியா? ரேடியோவில் வேலை. பிரச்சனை மேடம், யாரையோ விசாரிச்சு வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. போங்கம்மா, வாங்க போலாம்.
மேடம், நாங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்க வந்தோம். யார தேடுறீங்க? ஒரு நிமிஷம் மேடம். இவர்தான் மேடம். ஹரியா? மேடம், ஹரி சார் உங்களுக்கு தெரியுமா? டேய், நமக்கு முன்னாடி வேற யாராவது வந்து கேட்டுட்டு போயிருப்பாங்கடா. சார், முதல்ல கவர் பண்ண ஏரியா எல்லாத்தையும் குரூப்ல அப்டேட் பண்ண சொல்லுங்க. மத்தவங்க போன தெருவுக்கு நாமளும் போறது வேஸ்ட் தானே. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? மேடம், நாங்க லக்ஷ்மி மேடத்தோட ஃபேன்ஸ் மேடம். ஹரி சார் அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவரை பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? இந்தாங்க மேடம். ஒரு சாதாரண ஆர்ஜிவுக்காக எவ்வளவு பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு அலையறீங்க? ஆச்சரியமா இருக்கு. அவங்க சாதாரண ஆர்ஜே இல்லை மேடம், பல பேரோட லைஃபை மாத்தினவங்க. அதான் நாங்கெல்லாம் இவ்வளோ அர்ப்பணிப்போட அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். மேடம், எங்க கஷ்டத்துக்கு கூடி சீக்கிரம் பலன் கிடைக்கும். ஹரிசாரும் லட்சுமி மேடமும் ஒன்று சேர போறாங்க. அதை இந்த சிட்டியே பார்க்க தான் போகுது. லக்ஷ்மி மேடம் மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு நல்லது நடக்கலனா வேற யாருக்கு நல்லது நடக்கும்? சரி வாங்க, எல்லாரும் வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். வரோம் மேடம். வரோம் மேடம். சாரி லக்ஷ்மி. ஹரி என் வீட்டுக்குள்ள இருந்தோம் நான் அவங்க கிட்ட தெரியாதுன்னு போய் சொல்லிட்டேன். நல்ல வேளையா ஹரியும் உள்ள இருந்து வெளியில வரல. நாம ஒரு விஷயத்த உண்மையா செய்யும் போது அதுக்கான பலன் தானா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி தீவிரமா தேடும் போது ஹரி இவங்களுக்கு கிடைக்கணும்னு என் புத்தி ஆசைப்படுது. ஆனா மனசு ஹரிய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொன்னது ஹரி மேல இருக்கிற அக்கறையில தான். ஹரி இது வரைக்கும் உங்களால கஷ்டப்பட்டது போதும். கொஞ்ச நாளாவது அவர் நிம்மதியா இருக்கட்டும். ஹரி பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. அர்ஜுன், உனக்கு உன் பேர்லாம் ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி ஆசையா உனக்கு வச்ச பேரு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு உனக்கு பேர் வைக்கணும்னு லக்ஷ்மி நினைச்சாங்க. அது நடக்காமலே போச்சு. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து வலி வேதனையோட உயிரை பணையம் வச்சு பெத்துக்கிறவதான் அம்மா. மற்றபடி அம்மானு கூப்பிட்டாலும் அந்த பாசம் வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கும்னு எனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதையெல்லாம் லக்ஷ்மி பொய்யாக்கிட்டாங்க. உண்மையில அவங்களுக்கு இருந்த பாசம்தான் என்னால உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவங்க எம்மையிலேயே எரிமலையா வெடிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் நீ இல்லைன்னு நினைச்சு கலங்கி போயிருக்கிற லக்ஷ்மி கிட்ட நீ உயிரோட இருக்கேன்னு சொல்ல முடியலங்கிறது தான். ஆனா என்ன இப்போ எல்லாம் நல்லதுக்காக தான். நடக்கும், நல்லதாவே நடக்கும். என்ன ஹரி, குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண முடியும் நர்மதா? என் வேதனையை சொல்ல அவன் மட்டும் தானே இருக்கா. நர்மதா, திரும்ப திரும்ப கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் சீக்கிரமா வெளிநாடு போக ஏற்பாடு பண்ணு. எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் பயமாவே இருக்கு. லக்ஷ்மி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களோட நல்ல எண்ணமே லக்ஷ்மிக்கு குழந்தை இருக்கிறத காட்டி கொடுத்துருமோன்னு எனக்கு தோணுது. லக்ஷ்மிக்கு அவன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அது சந்தோஷ் பவியோட லைஃபை பாதிக்கும். அப்படி நடக்கக்கூடாதது நடந்ததுன்னா நான் இவ்வளவு நாள் போராடினது வீணாயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்ன ஹரி நீ, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? என் சைட்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீ மட்டும் தானா? நாளைக்கு உனக்கு பொழுது விடியறதே ஜெர்மன்ல தான் இருக்கும். பட் பாப்பா வேற இருக்கானே, அதுவும் இன்ஃபேண்டா வேற இருக்கான். கொஞ்சம் பெரியவனா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து உன் கூடயே நான் அனுப்பியிருப்பேன். இவனுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. வேற ஆப்ஷனே இல்லையா நர்மதா? வேற ஒரு ஐடியா இருக்கு. அத சொன்னா நீ என்ன நினைப்பியோன்னு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
நான் இங்கிருந்து போறதா இருந்தா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ சொல்லு. அது வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம ஈஸியா போயிடலாம். குழந்தைய ஃபாரின் கொண்டு போறதா இருந்தா கூடவே பேரண்ட்ஸும் போகணும். நம்ம ஊர் சட்டப்படி அம்மா கை குழந்தையோட எங்க போனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பாக்கு அப்படி கிடையாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டோம்னா நான் அம்மா நீ அப்பான்னு ரொம்ப ஈஸியா அவனுக்கு வீசா கிடைச்சிரும். குவிக்கா போறதுக்கும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லனா இவனை தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஏர்போர்ட்ல செட்டிங் எல்லாம் பண்ணி இல்லீகலா கொண்டு போனா கூட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எனக்கு உன் நிலைமை புரியுது ஹரி. ஆனா இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. உனக்கு விருப்பம் இருந்தா இப்படி பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஆளு போய் கத்தி வந்த மாதிரி இப்ப இப்படி ஒரு பிரச்சனை. நானும் நீயும் இங்க இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் தான். அதுக்கு இதுதான் வழியானா சரி, நல்லா சரி. உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? என்னையும் மீறி எங்க நீ இருக்கிற விஷயத்த லட்சுமி கிட்ட சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு.